வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூஜி டெட் நியமன தேர்வு பேப்பர் 2ல அற இலக்கியம்ல நாலடியார் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நாலடியார் நாலடியார் அப்படின்னாவே ஒரு அறிவுரை கூறக்கூடிய ஒரு நூல் தான். ஸோ ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுல வழங்கி வரக்கூடிய வழக்கு மொழிகள்ல ஒண்ணுதான் வந்துட்டு இந்த பழமொழி, ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி. இதுல ஆள் அப்படிங்கிறது ஆளும் விழுதையும், வேல் அப்படிங்கிறது கருவேலங்குச்சியையும் குறிக்கும். வேல் அப்படிங்கிறது வேம்பையும் குறிக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இந்த ஆழம் விழுதையும் கருவேலங்குச்சியையும் வச்சு நம்ம பல் தேய்ச்சோம் அப்படின்னா பல்லுக்கு உறுதி அப்படிங்கிறது பொருள். சோ அது மாதிரி நாள் அப்படிங்கிறது 4 அடிகளை கொண்ட நாலடியார் அப்படிங்கிற நூலையும், 2 அப்படிங்கிறது 2 அடிகளை உடைய திருக்குறள் என்ற நூலையும் குறிக்கிறது. சோ இது எல்லாமே வந்துட்டு சொல்லுக்கு உறுதியா இருக்கு. அதாவது எப்படி ஆழம் விழுதும் கருவேலங்குச்சியும் நம்ம பல்வெள் துளக்கும் பொழுது பல்லுக்கு உறுதியா இருக்கோ, அந்த மாதிரி நாலடியாரும் திருக்குறளும் சொல்லுக்குறுதியா இருக்குது அப்படிங்கறதான் அந்த பழமொழியுடைய பொருள். அதாவது சொற்களை தெளிவாக ஆழமாக பொருள் அடிப்படையில திருக்குறளிலும் நாலடியாரிலும் அமைச்சுள்ளனர் அப்படிங்கறதான் பொருள். அதோட நாம் ஏதாவது பேசினா திருக்குறளையும் நாலடியாரையும் உதாரணமா காட்டினா அது நம்ம சொன்ன சொற்களுக்கு உறுதியாக அமையும் அப்படிங்கிறது பொருள். நாலடியார் அப்படிங்கிற நூல் சமண முனிவர்கள் பலரால பாடப்பட்டது. வடநாட்டுல மிகுதியான ஒரு பஞ்சம் ஏற்பட்ட போது அங்க இருக்கக்கூடிய சமண முனிவர்கள் தென்னாட்டுல பாண்டிய மன்னன் வாழ்ந்த மதுரையில வந்து தங்கி அவங்களுடைய பசி துன்பத்தை போக்கிக்கிறாங்க. மதுரையில வாழ்ந்த காலத்துல அவங்க ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தாங்க. மறுபடியும் வடபகுதியில பஞ்சம் நீங்கி செழிச்ச போது சமண முனிவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம மறுபடியும் நம்ம நாட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு அவங்க விருப்பப்படுறாங்க. பாண்டியன் கிட்ட அவங்களுடைய கருத்தை வந்துட்டு சொல்றாங்க. சொல்லும்போது பாண்டியன் அவர்களை பிரிய மனம் இல்லாம மதுரையிலேயே வந்துட்டு தங்க சொல்லி அவர் வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறாரு. இங்கே தங்க சொல்லும் ஒவ்வொருத்தருமே என்ன பண்றாங்கன்னா, பாண்டியனுடைய பெருமை பற்றிய பாடல் நிலைகள்ல கூறி தன்னுடைய கருத்தையும் கூறி ஒவ்வொரு பாடலா எழுதி வச்சுட்டு இரவோடு இரவா என்ன பண்றாங்க அப்படின்னா மதுரையை விட்டு போயிடுறாங்க. காலையில பார்த்தா சமண முனிவர்கள் யாரையுமே காணல. சோ அவங்க எழுதிய ஏட்டுல பாடல்கள் மட்டுமே இருந்தது. பாண்டியன் அவங்க மேல வந்துட்டு ரொம்ப வெறுப்பு ஏற்படுது அவருக்கு. இந்த மாதிரி சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சொல்லாம போயிட்டாங்க அப்படிங்கிற வெறுப்பு அவருக்கு. சோ அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க எழுதி வச்ச ஓலைகள் இருக்கு இல்லையா, சோ அது எல்லாத்தையுமே வைகை ஆத்துல வந்துட்டு எரிய சொல்றாரு. ஸோ அவங்களும் வந்துட்டு அதன்படி வந்துட்டு அங்க வேலை செய்யறவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா வைகை ஆத்துல வந்துட்டு தூக்கி எறியறாங்க. சில ஏடுகள் என்ன பண்றது அப்படின்னா அந்த அந்த நீர் போக்கோடு எதிர்த்து வந்துட்டு திரும்ப வருது. அது பாண்டிய மன்னனுக்கு ரொம்பவே வியப்பா இருக்கு. என்னடா இது, நாம தூக்கி போட்ட ஏடுகள் வந்துட்டு அப்படியே திரும்ப வருதே அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் அவருக்கு. சோ அவர் என்ன அந்த ஏடுகள்ல வந்த பாடல்கள்ல 100 தொகுத்து நாலடியார் அப்படிங்கிற நூலை வந்துட்டு உருவாக்கினான் பாண்டியன் அப்படிங்கிறது ஒரு பழங்கால கதை. 4 அடி வெண்பாக்களால் ஆன நூல் நாலடியார். அதனால நல்லடி அப்படின்னும், அதாவது நல்லடி நாலடி அப்படின்னும், ஆர் அப்படிங்கிறது சிறப்பு விகுதியாக அமைஞ்சு இந்த நூலுக்கு நாலடியார் அப்படிங்கிற பெயரும் வந்திருக்கு. நாலடியார் என்ற நூல் ஒருவரால பாடப்பட்டது கிடையாது, பலரால பாடப்பட்டிருக்கு. அதனால கருத்துகள் கூறியது கூறல் என்ற நிலையில சில பாடல்கள் இருக்கு. சமண முனிவர்கள் 8000 பேர் தமிழகத்திற்கு வந்ததாகவும் 80,000 பாடல்கள் வைகை ஆற்றில விட்டதுல 400 பாடல்களை நீரே எதிர்த்து வந்ததாகவும் ஒரு தனிப்பாடல் ஒண்ணு சொல்லுது பாருங்க. என் பெருங்குன்றத்து எனராயிரம் இருடி பண் பொருந்த பாடியப்பா 400ம்
அப்படிங்கிற பாடலடி என்ன சொல்லுது? இந்த மாதிரி 8000 சமண முனிவர்கள் இருந்தாங்க, 80,000 பாடல்கள் வந்துட்டு வையை ஆற்றில் விடப்பட்டிருக்கு, இதுல 400 பாடல்கள் தான் திரும்ப வந்திருக்கு அப்படிங்கறத இந்த பாடல் வரி நமக்கு உணர்த்துது. இது மட்டும் இல்லாம இன்னொரு தனிப்பாடல் ஒண்ணும் நாலடியாருடைய பெருமையை எடுத்துரைக்குது. வெள்ளான் மரபுக்கு வேதம் என சான்றோர் எல்லாரும் கூடி எடுத்துரைத்த சொல் ஆறும் நாலடி 400 நன்கு இனிதா என் மனத்தே சீலமுடன் நிற்க தெளிந்து அப்படிங்கிற ஒரு தனிப்பாடலும் நாலடியாருடைய பெருமை எடுத்துரைப்பதா இருக்கிறது. திருக்குறள் போன்றே நாலடியாரையும் அறம் பொருள் இன்பம் அப்படின்னு முப்பாலாக தொகுத்தவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பதுமனார். இந்த அதிகாரங்களை முப்பாலுக்கு அடைவுபடுத்தி உரை கண்டவர் தருமர். தருமர் திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள்ல ஒருவர். நாலடியார்ல கடவுள் வாழ்த்து போக 40 அதிகாரங்களும் 10 பாடல்களா 400 பாடல்களும் இருக்கு. இந்த பாடல்கள் 52 பாடல்கள் ஆண்பால் வழியாகவும் 6 பாடல்கள் பெண்பால் வழியாகவும் அமைஞ்சிருக்கு. இதை ஆடுவும் முன்னிலை மகடுவும் முன்னிலை அப்படின்னு வழங்கக்கூடியது ஒரு மரபு. மான்தோய் மலை நாட கோதை அருவி குளிர்வரை நாள் நாட மலைகடல் தான் சேர்ப்ப கானக நாட ஈர்கொன்ற நாட, இது எல்லாமே வந்துட்டு ஆண்பால் முன்னிலை. அடுத்து தடங்கண்ணாய் வேல் நடுங்கண்ணாய், இது எல்லாமே பெண்பால் முன்னிலையா நாலடியார்ல அமைஞ்சிருக்கு. இந்த நூலை தொகுத்து முறைப்படுத்தி உவர் எழுதியவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பதுமனார் அப்படின்னும், மதிவரர் அப்படிங்கிறவர் இந்த நூலுக்கு அரும்பத உரை இயற்றினார் அப்படின்னும், தர்மர் அப்படிங்கிறவர் எழுதினார் அப்படின்னும் சில தனிப்பாடல்களால் தெரிய வருது. நாலடியாரின் பாக்களை தொல்காப்பிய உரையாசிரியர் இளம்பூரணாரும், திருக்குறள் உரையாசிரியர் பரிமேலழகரும், சிலப்பதிகார உரையாசிரியர் அடியாருக்கு நல்லாரும், சீவக சிந்தாமணி உரையாசிரியராகவும் எடுத்து காட்டியிருக்காங்க. நாலடியார்ல நயமான பாடல்கள் பல இருக்கு. மிகவும் தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்களை படித்து பேசும்போதும் உயர்ந்தவர்கள் ஒதுங்கிக் கொள்வார்களை தவிர எதிர்த்து பேசுவதில்லை. தம் தகுதியையும் நிலையையும் எதிர்த்து பேசுவதனால தாழ்த்தி கொள்வதில்லை, எப்போதும் உயர்வாகவே இருப்பர் அப்படின்னு சில பாடல்கள் நாலடியார்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சாக்கடையில் கல்லெறிந்தால் சாக்கடைக்கு இழுக்கு இல்லை, கல்லெறிந்தவன் ஆடையே அழுக்காகும். இது ஒரு சாதாரண செய்தி. இதை மிக அழகான உதாரணத்தோட நாலடியார்ல இருக்கக்கூடிய ஒரு பாடல் எப்படி சொல்லுது அப்படின்னா, நாய் கடித்தால் கடித்த நாயை திரும்ப கடிப்பவன் இல்லை, கடிப்பது நாயின் குணம், எதிர்த்து கடிப்பது பண்பற்ற செயல், அது மனித குணம் ஆகாது. அது போன்று கீழ்மக்கள் தவறாக பேசினாலும் அதை மறந்து மன்னித்து எதிர்த்து பேசாமல் இருப்பவர் மேன்மக்கள் அப்படின்னு நாலடியார்ல ஒரு பாடல் அழகா சொல்லியிருக்கு. அடுத்த பாடல் பாருங்க. கூர்த்து நாய் கவ்விக்கொண்டும் தம்பாயார் போர்த்து நாய் கவ்வினார் ஈங்கில்லை, நீர்த்தன்றி கீழ்மக்கள் கீழாய சொல்லியக்கார் சொல்பவோ மேன்மக்கள் தம்பாயால் மீட்டு அப்படிங்கிற பாடல் என்ன சொல்லுது? இந்த மாதிரி நாய் வந்துட்டு கடிச்சோம் அப்படின்னா நம்ம திரும்ப கடிக்க மாட்டோம், அது மனுஷனுடைய குணமும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ கீழ் மக்கள் ஏதாவது சொன்னா மேன் மக்கள் என்ன பண்ணிக்கணும், பொறுத்துக்கணும் அப்படிங்கறது அந்த பாடல். பழங்காலத்தில் பிற மனைவியுடன் உறவு கொள்பவன் கால்கைகளை வெட்டினர், மரண தண்டனை விதித்தனர். இன்னைக்கு கூட அந்த தண்டனைகள் துபாய் ஆப்கானிஸ்தான் போன்ற முகமதியர் ஆட்சி செய்கின்ற நாடுகள்ல இருக்கு. அதாவது அந்த காலத்திலேயே வந்துட்டு அடுத்தவர்களுடைய மனைவி கூட உறவுல இருப்பவங்களுடைய கால்கைகள் எல்லாமே என்ன பண்றாங்க, வெட்டுறாங்க. அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுது. இன்னைக்கு கூட அந்த தண்டனைகள் எல்லாம் துபாய் ஆப்கானிஸ்தான் போன்ற முகமதியர் ஆட்சி செய்கின்ற இஸ்லாம் நாடுகள்ல இருக்கு. இதை வந்துட்டு நாலடியார்ல ஒரு பாடலும் வந்துட்டு வெளிப்படுத்துது. பிறன்மனை நயத்தலை பிறர் காணும் போது
நயந்தவனை தாழ்வாக கருதுகின்றனர். அவன் கையில் அகப்பட்டானேயானால் கால்கள் குறைக்கப் பெறுகின்றன. அவன் கையில சிக்கனம் அப்படின்னா கால்கள் என்ன ஆகுது? குறைக்கப் பெறுதுன்னா அது வெட்டப்படுது. ஆண்மையற்ற தன்மையில் இவன் செய்வதால் என்றும் பயத்தோடு வாழ வேண்டியிருக்கிறது. அவனுக்கு நரகம்தான் கிடைக்கும். இவ்வளவு இருந்தும் தாழ்வு பண்புடைய பெண்ணே, நீ பிறர்மனை நயத்தலால் என்ன இன்பத்தை கண்டாய்? அதனை எனக்கு கூறு அப்படின்னு சொல்லி பாடல் அமையுது. அதாவது அவன் என்ன பண்ணுவான், அந்த மாதிரி அவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறமா அவன் என்ன, அவனுக்கு பயத்தோடய வாழ வேண்டி இருக்கும். அவனுக்கு நரகம் தான் கண்டிப்பா கிடைக்கும். சோ இவ்வளவு இருந்தும் வந்துட்டு அந்த ஒரு தாழ்மையான ஒரு குணமுள்ள பெண்ணே, நீ அடுத்தவருடன் நீ தொடர்புல வச்சிருக்கும் பொழுது நீ எந்த இன்பத்தை கண்டாய், அதை எனக்கு சொல்லு அப்படின்னு அந்த நாலடியார் பாடல் சொல்லுது. சோ அதுக்கான அந்த பாடல் பாருங்களேன். காணின் குடிப்பழியாம் கையுறின் கால் குறையும், ஆணின்மை செய்யுங்கால் அச்சமாம் நீள் நிறைய, துன்பம் பயக்குமால் துச்சாரி நீ கண்ட இன்பம் எனக்கெனைத்தால் கூறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் சொல்லுது. அடுத்து, வயலில் வாழ்கின்ற எலிகள் பிறருடைய உழைப்பால் வந்த கதிர்களை தம் வலைக்குள் பதுக்கி வைத்து குடும்பத்தோடும் பல்லாண்டு வாழ்கின்றன. ஆனால் புலி தனக்கு உணவு தேடும் போது தான் அடித்து கொன்ற உணவுப் பொருள் இடப்பக்கம் விழுந்தால் என்ன செய்யாது? உண்ணாது. வலப்பக்கம் விழுந்தால்தான் தனக்கு வெற்றி என கருதி உண்ணும். இதுதான் எலிக்கும் புள்ளிக்கும் உள்ள வேறுபாடு. எலி என்ன செய்யுது? அடுத்தவர்களுடைய உழைப்பால் வந்த அந்த நெற்கதிர்களை தன்னுடைய வலைக்குள் வந்துட்டு பொத்தி வச்சு அது அப்படியே அவங்களுடைய தலைமுறை அந்த எலிகள் ஃபுல்லாவே வந்துட்டு சாப்பிடுது. ஆனா புலி என்ன செய்யும்? அது உணவு தேடும் போது அது அடித்து கொஞ்ச உணவுப் பொருளானது இடப்பக்கம் விழுந்தது அப்படின்னா அது சாப்பிடாது. அதுவே வடப்பக்கம் விழுந்தது அப்படின்னாதான் ஓகே தமக்கு வெற்றி கிடைத்துள்ளது அப்படின்ற என்ன செய்யும்? சாப்பிடும். இதுதான் வந்துட்டு எலிக்கும் புலிக்கும் உள்ள வேறுபாடு. சோழன் நல்லுருத்திரன் புறநானூறு 191 பாடல் குறிக்கோள், தனக்கு புலி போன்ற குறிக்கோள்களுடைய நண்பர்கள் வேண்டும், எலி போன்று பிறர் வாழ்கின்ற நண்பர்கள் வேண்டாம் என்று அந்த பாடல் எழுதியிருக்காரு. எனக்கு எப்படி இருக்கணும்? புலி போன்ற ஒரு குறிக்கோள் உள்ள நபர்கள் தான் நண்பர்களா வேணும், எலி போன்று வாழ்கின்ற நண்பர்கள் வேண்டாம். அந்த கருத்தை நாலடியார்ல மிக அழகான மானம் அப்படிங்கிற அதிகாரத்துல அந்த பாடல் வந்துட்டு இடம்பெற்றிருக்கு. காட்டில் வாழும் புலி அங்கு வாழ்கின்ற காட்டு பசுவை கொன்ற போது அது இடப்பக்கத்தில் விழுந்ததால் பட்டினி கிடந்து உண்ணாது இறக்குமா. அது போல வானகமே தன்னுடைய கைக்கு வந்தாலும் மானம் கெட வருமாயின் அதை பெற விரும்ப மாட்டார்கள் மானமுடையோர் பண்புடையோர் என்று பேசுகிறது பாடல். அது காட்டுல வாழக்கூடிய புலியானது அங்க இருக்கக்கூடிய காட்டு பசுவை அது கொல்லும் போது அது இடப்பக்கத்துல விழுந்துச்சுன்னா அது சாப்பிடாத பட்டினி கடந்தே இறந்துருமா. அந்த மாதிரி வானகமே தன்னோட கைக்கு கிடைச்சாலுமே தன்னுடைய மானத்துக்கு ஒரு கேடு வரும் அப்படின்னா அதை வந்துட்டு அந்த மானமுடையவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, அதை பெற விரும்ப மாட்டாங்க. அப்படிங்கிறது அந்த பாடல். கடமா தொடர்ச்சிய காணுரை வேங்கை இடம் வீழ்ந்தது உண்ணாது இறக்கும், இடமுடைய வானகம் கையுறினும் வேண்டார் விழுமியோர் மானம் வழுங்கவரின். அந்த பாடல் தான் இது. நாலடியார்ல 300வது பாடல் இந்த கருத்தை வந்துட்டு எடுத்துரைக்கிறது. அந்த புலி என்ன செய்யும், சோ அதனால மானமுள்ளவர்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. திருவள்ளுவர் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்று எழுதுவார். இல்லறத்திற்கு பின்புதான் துறவறம் என்பது வள்ளுவருடைய கொள்கை. ஆனால் நாலடியாருடைய கொள்கை அது கிடையாது. முதல்ல துறவரை அல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் செல்வம், இளமை, யாக்கை இதோடைய நிலையாமைகளை சொல்லிட்டு அரண் வலியுறுத்தி தூய்த்தன்மை, துறவு, சினமின்மை அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி கடைசியா இல்லறவியல்ல வந்துட்டு சொல்றாங்க. சமணர்களுக்கு துறவுதான் முக்கியம், இல்லறம் 2வது தான். இதன் அடிப்படையில் நோக்கினால் திருவள்ளுவர் சமணர் இல்ல அப்படிங்கிறது தெளிவாகுது. திருக்குறள், முப்பால் போன்று நாலடியாரையும்
முப்பாலாக அமைக்க வேண்டும் அப்படின்னு கருதியதுனால காமத்துப்பால்ல இன்ப துன்பவியல் அப்படின்னும் பொதுமகளிர், கற்புடைய மகளிர், காமனுதல் இயல் என்ற 3 அதிகாரங்கள்ல சொல்றாங்க. நாலடியார்ல நல்ல கருத்துகள் பல இருந்தாலும் சமண முனிவருடைய நோக்கம் என்னது? துறவுதான் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. அறத்துப்பால் அதாவது துறவற இயல்ல என்னென்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, செல்வம் நிலையாமை, இளமை நிலையாமை, யாக்கை நிலையாமை, அரண் வலியுறுத்தல், தூய்த்தன்மை, துறவு, சினம் இன்மை. இந்த செல்வம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், இளமைன்னு தெரியும், யாக்கை அப்படின்னா உடல், அரண் வலியுறுத்தல், தூய்த்தன்மை, துறவு, சினமின்மை. சோ இது எல்லாமே அறத்துப்பால்ல இருக்கக்கூடிய துறவறையல்ல வரக்கூடிய அதிகாரங்கள். அடுத்து இல்லறவியல்ல வரக்கூடிய அதிகாரங்கள் பார்த்தோம் அப்படின்னால், பொறை உடைமை, பிறர்மனை நயவாமை, ஈகை, பழவினை, மெய்மை, தீவினை அச்சம். இது எல்லாமே இல்லறவியல்ல வரக்கூடிய அதிகாரங்கள். அடுத்து பொருட்பால்ல அரசியல வரக்கூடிய அதிகாரங்கள் பார்த்தோம் அப்படின்னா, கல்வி, குடிப்பிறப்பு, மேன்மக்கள், பெரியாரை பிழையாமை, நல்லினம் சேர்தல், பெருமை, தாளாண்மை. இது எல்லாமே அரசியல் அப்படிங்கிற இயல்ல பொருட்பால்ல வரக்கூடிய அதிகாரங்கள். நட்பியல்ல வரக்கூடிய அதிகாரங்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கற்றந்தழாள், நட்பாராய்தல், நட்பில் பிழை பொறுத்தல், கூடா நட்பு. இதெல்லாமே நட்பியல்ல வரக்கூடிய அதிகாரங்கள். அடுத்து இன்பவியல்ல வரக்கூடிய அதிகாரங்கள் 3: அறிவுடைமை, அறிவின்மை, நன்றியில் செல்வம். இந்த 3 தான் இன்பவியல்ல வரக்கூடிய அதிகாரங்கள். அடுத்து துன்பவியல். துன்பவியல் பார்த்தோம் அப்படின்னா, இயமை, இன்மை, மானம், இரவச்சம். இந்த 4ம் துன்பவியல்ல வரக்கூடிய அதிகாரங்கள். அடுத்து பொதுவியல். பொதுவியல்ல அவையறிதல் அப்படிங்கிற ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கு. அடுத்து பகையியல்ல புல்லறிவாண்மை, பேதமை, கீழ்மை, கயவாமை போன்ற அதிகாரங்கள் இடம்பெற்றிருக்கு. அடுத்து பன்னெறியல்ல பன்னெறி அப்படிங்கிற ஒரே ஒரு அதிகாரம் மட்டும்தான் இருக்கு. அடுத்து காமத்துப்பால். காமத்துப்பால்ல இன்ப துன்ப இயல். அதுல பொதுமகளிர் அப்படின்னு ஒரே ஒரு அதிகாரம் மட்டும் இடம்பெற்றிருக்கு. அடுத்து இன்பவியல்ல கற்புடை மகளிர், காமனுதல் இயல், இந்த அதிகாரங்கள் இடம்பெற்றிருக்கு. அடுத்து கடவுள் வாழ்த்து, அதாவது நாலடியார்ல இருக்கக்கூடிய கடவுள் வாழ்த்து பார்த்தோம் அப்படின்னா, வான் ஈடு வில்லின் வரவு அறியா வாய்மையால் கால் நிலம் தோயா கடவுளை யாம் நிலம் சென்னி உற வணங்கி சேர்ந்தும் எம் உள்ளத்து முன்னியவை முடிக என்று. இதுதான் கடவுள் வாழ்த்து பாடல். அதோடைய விளக்கம் பார்த்தோம் அப்படின்னா, வானத்துல தோன்றக்கூடிய வானவில் எப்போ தோன்றும் என்று யாராலையுமே அறிய முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. அது போலதான் பிறப்பு இறப்பையும் தெரிஞ்சுக்க இயலாது. அருகனை பாதம் வணங்கி போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாலடியார்ல கடவுள் வாழ்த்து பாடல். இப்ப நாலடியார்ல எந்த கடவுளை பற்றிய கடவுள் வாழ்த்து பாடல் இடம்பெற்றிருக்குன்னா அருக கடவுள். அருக கடவுள் தான் சமண முனிவர்கள் கடவுள் வாழ்த்து பாடலா பாடியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வானில தோன்றும் வானவில் எப்படி தோன்றும்னு தெரியாது. அந்த மாதிரிதான் இறப்பு பிறப்பை யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. அருகனை பாதம் வணங்கி போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வாழ்த்து பாடல் அமைஞ்சிருக்கு. அடுத்து முதலாவதா அறத்துப்பால். அறத்துப்பால்ல துறவறையல்ல செல்வம் நிலையாமை அதிகாரம், அறுசுவை உண்டி அமர்ந்து இல்லால் ஊட்ட மறுசகை நீங்கி உண்டாரும் வரிஞராய் செஞ்சிறப்பர் ஓரிடத்து கூழ் எனில் செல்வம் ஒன்று உண்டாக வைக்கற்பாற்று. இது செல்வம் நிலையாமை, செல்வம் நிலையானது கிடையாது அப்படிங்கறத பற்றிய ஒரு பாடல். இதுல அதாவது அறிஞ்சோர் பொருள் பார்த்தோம் அப்படின்னா, சிகை அப்படின்னா கவலம், வரிஞர் அப்படின்னா வறுமை உடையோர். இதோடைய பொருள், அதாவது அந்த பாடலுடைய பொருள் பார்த்தோம் அப்படின்னா, 6 வகையான சுவையான உணவை அவங்க மனைவி தர ஒரு கவலமே உண்டு, மற்றது எல்லாத்தையுமே நீக்கி அந்த செல்வரும் வறுமை உடையவராய் அடுத்தவங்க கிட்ட போய் கூழ் உணவை இருந்து உண்பர். அதாவது
என்னதான் வந்துட்டு அறுசுவை உணவை வந்துட்டு அந்த அரசன் அவனுடைய மனைவி கொடுத்து அவன் சாப்பிட்டாலுமே வறுமைன்னு ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவான்? அடுத்தவங்க கிட்ட போயிட்டு கூழ் உணவு இருக்கு இல்லையா, ஆரியக்கூழ், அந்த மாதிரி அந்த கூழ் உணவை பிச்சையா ஏற்று உண்பர். ஸோ அந்த மாதிரி அதனால செல்வம் வந்துட்டு நிலையானது அப்படின்னு கருத இயலாது அப்படிங்கிறது தான் இந்த பாடல். அடுத்து, துகள்தீர் பெருஞ்செல்வம் தோன்றிய கால் தொட்டு பகடு நடந்த கூழ் பல்லாரோடு உண்க அகடூர யார் மாட்டும் நில்லாது செல்வம் சகடக்கால் போல வரும் இந்த பாடல். இந்த பாடலுடைய அருஞ்சொற்பொருள் பார்த்தோம் அப்படின்னா, துகள் அப்படின்னா குற்றம், பகடு அப்படின்னா காலை, அகடுற அப்படின்னா அகலாமல், சகடக்கால் அப்படின்னா மண்டி சக்கரம். இந்த பாலுடைய பொருள் பார்த்தோம்னா, குற்றமற்ற செல்வத்தை பெற்ற காலத்துல இருந்து கடாக்களை பூட்டி உழவு செய்து பெற்ற உணவை பலரோடும் சேர்ந்து சாப்பிடணும். ஏன் அப்படின்னா, செல்வம் ஒருத்தர்கிட்ட மட்டுமே நிக்காது. செல்வம் வண்டி சக்கரம் போல மேலையும் கீழையும் மாறி மாறி அமையும். செல்வம் வந்துட்டு நிலையானது கிடையாது அப்படின்னு இந்த பாடல் மூலியமாவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ அடுத்த பாடல் பார்த்தோம் அப்படின்னா, மற்றறிவாம் நல்வினை யாம் இளையம் எண்ணாது கை துண்டம் பொழுதே கரவாது அறம் செய்மீன் முற்றிருந்த கனி ஒழிய தீவழியால் நல்காய் உதிர்தலும் உண்டு. இதுல எண்ணாது அப்படின்னா கருதாது, கரவாது அப்படின்னா மறைக்காமல், வலி அப்படின்னா காற்று. இந்த பாடலுடைய பொருள் பார்த்தோம்னா, நல்ல செயல்களை அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம், பின்னாடி செஞ்சுக்கலாம், இப்ப நம்ம இளமையா இருக்கிறோம் அப்படின்னு கருதாம கையில பொருள் இருக்கும் போது அதை மறைக்காம என்ன பண்ணும், நல்லது செய்யணும். ஏன்னா கடுமையான காற்றால நன்கு பழுத்த பழங்கள் விழாமல் இருக்க நல்ல காய்களும் என்னாகும், உதிர்தலும் உண்டு. வைகளும் வைகள் வர கண்டும் அஃது உணரார் வைகளும் வைகளை வைகும் என்று இன்புறுவர். வைகளும் வைகள் தம் வாழ்நாள் மேல் வைகுதல் வைகளை வைத்துணராதார். இல்ல வைகள் அப்படின்னா நாள்தோறும், வைகும் அப்படின்னா செல்வம். இதனுடைய பொருள் பார்த்தோம் அப்படின்னா, நாட்கள் வந்து செல்வதை பார்த்து உணர்ந்தும் இருந்தும் நாட்கள் கழிவதை அறியாதவங்க அது நிலையாக இருக்கிறது அப்படின்னு மாயமா நினைச்சு தங்களுடைய வாழ்நாட்கள் கழிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்க உணராம இருப்பாங்க. சோ இதுதான் வந்துட்டு அந்த பாடலுடைய பொருள். அடுத்த பாடல், அறம் புகழ் கேண்மை பெருமை இந்நான்கும் பிறன் தாரம் நச்சுவார் சேரா பிறன் தாரம் நச்சுவார் சேரும் பகைப்பழி பாவமென்று அச்சத்தோடு இன்னார் பொருள். இந்த நச்சுதல் அப்படின்னா விரும்புதல். இந்த பாடலுடைய பொருள் என்னன்னா, புண்ணியம், புகழ், தகுதியுடையார் நட்பு, பெருமை, இந்த நான்கும் அடுத்தவர்களுடைய மனைவி விரும்புறாங்க இல்லையா, சோ அவங்க கிட்ட இந்த நாளும் இருக்காது. ஆனா இதுக்கு பதிலா வேற எந்த நான்கு இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, பகை பழி பாவம் அச்சம், இந்த நான்கும் தான் வந்துட்டு அடுத்தவருடைய மனைவி விரும்புவரிடத்தில் இருக்கும். எது இருக்காது, புண்ணியம், புகழ், தகுதியுடைய நட்பு, பெருமை இருக்காது. ஆனா என்ன இருக்கும், பகை பழி பாவம் அச்சம், இது நான்கும் இந்த பிறர் மனைவியை விரும்புவர்களிடத்தில் இருக்கும். அடுத்த பாடல், உருவும் இளமையும் ஒன்பொருளும் உட்கும் ஒரு வழி நில்லாமை கண்டும் ஒரு வழி ஒன்றேயும் இல்லாதான் வாழ்க்கை உடம்பிட்டு நின்று வீழும் தக்கதுடைத்து. உட்கு அப்படின்னா அச்சம். இந்த பாடலுடைய பொருள் பார்த்தோம் அப்படின்னா, அழகும் இளமையும் மேன்மையான பொருளும் பலர் அஞ்சத்தக்க மதிப்பும் ஓரிடத்தில் நிலைத்திராத தன்மையை பார்த்தும் ஏதேனும் ஒரு வகையின் ஒரு நற்செயலும் செய்யாதவன் வாழ்க்கை உடலெடுத்து சில காலம் நின்று பயனில்லாது பின்பு அழிந்து போகும் தன்மையுடையது. அழகு இளமை மேன்மையான பொருளும் வந்துட்டு அவங்க கிட்ட இருக்கு. சோ இது வந்துட்டு நிலையானது இல்லை அப்படின்னு சொல்லி தெரியாம அவன் யாருக்கும் வந்துட்டு எந்த ஒரு நற்செயலும் செய்யாதவன் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, சில காலம் இருந்து அழியக்கூடிய ஒரு நிலையை வந்துட்டு கொடுக்கக்கூடியதான் அவனுடைய வாழ்க்கை அமையும். வளம்பட வேண்டாதார் யார், யாரும் இல்லை, அடந்தன போகம் அவரவர் ஆற்றான் விலங்காய் திரட்டினார் இல்லை களங்கனியை கார் என செய்தாருவில். வளம் அப்படின்னா செல்வம்.
இந்த பாடலுடைய பொருள் பார்த்தோம்னா, செல்வம் முதலியவற்றால் வளமுடன் வாழ்தலை விரும்பாதவர் எவரும் இந்த உலகத்தில் கிடையாது. அவரவர் செய்த புண்ணியங்களுக்கு ஏற்ப அவர்களுடைய சுகபோகங்கள் வரையறை செய்யப்பட்டிருக்கு. விலங்காயை உருண்டை வடிவமாக செய்தவரும் இல்லை, கலாம்பழத்தை கருமையாக செய்தவரும் இல்லை. அடுத்த பாடல். காலாடு பொழுதில் களிக்கிழங்கர் வானத்து மேலாடும் மீனின் பலர் ஆவர். ஏலா இடர் ஒருவர் உற்றக்கால் ஈர்குன்ற நாடா தொடர்பும் உடையேம் என்பார் சிலர். இதனுடைய இடர் அப்படின்னா துன்பம் அப்படின்னு பொருள். இது பொருள் பாருங்க. குளிர்ந்த மலைநாட்டை உடையவனே, செல்வம் இருந்த காலத்து மேலே வானத்தில் தோன்றுகின்ற நட்சத்திரங்களை விட நெருங்கியவனவர்கள் கூட இருப்பாங்க. ஆனா இந்த தகாத ஒரு கொடிய வறுமை வந்தது அப்படின்னா அவர் என்னோட உறவினர் அப்படிங்கிற உரிமையே வந்துட்டு இல்லாம போயிடுவாங்க, என்ன விலைக்கு போயிடுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு வாழ்க்கை. ஸோ வாழ்க்கையில செல்வம் இருந்தது அப்படின்னா எப்படி வானத்துல நட்சத்திரங்கள் எல்லாம் ஒற்றுமையா நெருங்கி இருக்கும் அந்த மாதிரி இருப்பாங்க. இதே வறுமை வந்துருச்சு அப்படின்னா எல்லாருமே அவர்களை விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ இதுதான் அந்த பாடல். ஸோ அடுத்து, தாம் செய்வினை அல்லால் தம்மோடு செல்வது மற்று யாங்கனும் தேரின் பிரிது இல்லை. ஆங்கு தாம் போற்றி புனைந்த உடம்பும் பயனின்றே கூற்றம் கொண்டும் ஓடும் பொழுது. இந்த தேரின் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தால் அப்படின்னு பொருள். இந்த பாடலுடைய பொருள் பார்த்தோம்னா, எந்த வகையில ஆராய்ந்து பார்த்தாலும் உயிருக்கு துணையா வர்றது அவரவர்கள் செய்த நல்வினைகள் தான். ஸோ அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. யமன் உயிரை கொண்டு போகும்போது அதுவரை ஆடை அணிகலன்களால அழகுடன் பாதுகாத்த உடம்பும் உயிருக்கு துணையாக வராது. அடுத்த பாடல். பெரியவர் கேண்மை பிறை போல் நாளும் வரிசை வரிசையால் நந்தும் வரிசையால் வான்வூர் மதியம் போல் வைகளும் தேயுமே தானே சிறியார் தொடர்பு. கேண்மை அப்படின்னா நட்பு. இந்த பாடலுடைய பொருள், பெரியோர் நட்பு பிறை சந்திரனை போல நாள்தோறும் படிப்படியா வளரும். கீழ் மக்களுடைய உறவு வானத்துல தவழக்கூடிய முழுமதி போல நாள்தோறும் கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சுக்கிட்டே வந்துட்டு பின் ஒழிஞ்சிரும். இதுதான் பெரியோர் நட்புக்கும் கீழ் மக்களுடைய நட்புக்கும் உடைய வித்தியாசம். வினா விடைகள் பார்த்தோம்னா, நாலடியார் எந்த பாவகையை சார்ந்தது? நாலடியார் எந்த பாவகையை சார்ந்தது? வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா. விடை வெண்பா. நாலடியார் வெண்பா வகையை சார்ந்தது. அடுத்த வினா, நாலடியாரில் எத்தனை பாடல்கள் ஆண்பால் விழியாக அமைந்துள்ளன? நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆண்பால் விழி பெண்பால் விழி அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பாடல்கள் ஆண்பால் விழியாக அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா 52 பாடல்கள் ஆண்பால் விழியாக அமைஞ்சிருக்கின்றன. எத்தனை பாடல்கள் பெண்பால் விழியாக அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 6 பாடல்கள். மொத்தமா 6 பாடல்கள் தான் பெண்பால் விழியாக அமைஞ்சிருக்கின்றன. ஆண்பால் விழியாக 52 பாடல்கள் அமைஞ்சிருக்கின்றன. அடுத்த வினா, பொருட்பாலில் இடம்பெறாத அதிகாரம் எது? நம்ம பொருட்பால் பார்த்தோம் இல்லையா, அந்த பொருட்பால்ல இடம்பெறாத அதிகாரம் எது? மெய்மை. மீதி 3 அதிகாரங்களுமே வந்துட்டு பொருட்பால்ல இடம்பெற்றிருக்க அதிகாரம் தான். கல்வி, குடிப்பிறப்பு, மேன்மக்கள், இந்த 3ம் பொருட்பால்ல இடம்பெற்றிருக்க கூடியது. இந்த மெய்மை மட்டும் பொருட்பால்ல இடம்பெறாதது. அடுத்தது, சகடக்கால் பொருள் கூறுக. சகடக்கால் அப்படின்னா என்ன? செல்வமா இல்ல வண்டி சக்கரமா குற்றமுற்ற சேக்கலமா அகலக்காலன்னு பார்த்தோம் அப்படின்னா வண்டி சக்கரம் இதுதான் வந்துட்டு சகடக்கால். வண்டி சக்கரம் போல செல்வமானது ஓரிடத்துல இருக்காது, போய்கிட்டே இருக்கும். மேலையும் கீழையும் ஏற்றிறக்கமாவும் இருக்கும், அது போய்கிட்டே இருக்கும் வண்டி சக்கரம் போல. அதான் நம்ம சகடக்கால் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்த வினா, எவ்வகையிலும் ஆராய்ந்து பார்த்தாலும் உயிருக்கு துணையாக வருவது எது? எந்த வகையில ஆராய்ந்து பார்த்தாலும் உயிருக்கு துணையா வருவதுன்னு அது நல்வினை. நம்ம செய்த நல்வினை தான்
உயிருக்கு துணையா வரக்கூடியது. ஸோ அதுவரை நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆடையோ, அலங்காரங்களோ, செல்வங்களோ நம்மளுடைய உயிருக்கு வந்துட்டு துணையா வராது. நம்ம செய்யற நல்வினைகள் மட்டும்தான் உயிருக்கு துணையாய் வரும். இந்த பகுதியில நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நாலடியார். நாலடியார்ல எதை பத்திலாம் சொல்லியிருக்காங்க? நாலடியார் எந்த நூலுக்கு இணையா சொல்லப்பட்டிருக்குன்னா திருக்குறளுக்கு இணையா சொல்லப்பட்டிருக்கு. இதுல ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படிங்கிற பழமொழி மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி திருக்குறள்ல 3 இயல்கள் 3 பால்கள் இருக்கோ அதே மாதிரி நாலடியார்லயும் 3 பால்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். முதல்ல திருக்குறள்ல வந்துட்டு அறத்துப்பாலை முதல்ல வச்சிருப்பாங்க. ஆனா நாலடியார்ல துறவியலை வந்துட்டு முன்னாடி வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா சமணர் முனிவர்களுக்கு துறவியல் தான் முன்னாடி, இல்லறவியல் தான் அதுக்கப்புறம். என்னென்ன பாடல்கள்லாம் இதை பத்தி எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செல்வம் வந்துட்டு நிலையில்லாதது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறமா பிறருடைய மனைவியை வந்துட்டு நேசிப்பவருடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அடுத்த பதிவுல நம்ம நாலடியாருடைய 2ஆம் பாகம் பார்க்கலாம். நன்றி. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.